ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்லுவார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026
ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தில் பொறுத்தளவுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 9 பாதங்கள் கொண்டது ரிஷபராசி. ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். மாதம் பிறக்கும்பொழுது சற்றேறக்குறைய 12 நாளைக்கு அவர் உச்ச நிலையை அடைகிறாரு. எப்போ ராசிநாதன் உச்ச நிலையை அடைகிறாரோ அப்போ அவங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கனாக்கா சுக்கிரனை பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க, ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, இதை தவிர இப்போ புதுசாக வந்திருக்கிற ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பல அதி அற்புதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மாதம். இதை தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனான குரு பகவான் இருக்கார். குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 11ல் சனி இருந்தால் நல்லதா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லது. அப்போ நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனையை தொடங்கினா கண்டிப்பாக சித்திரை வைகாசிக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்திக்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்தவங்க, அதுவும் பார்த்தோம்னா அந்த வைர வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் அங்கே 12 நாள் இருந்துட்டு அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல வராரு. 12ஆம் இடத்துல எப்போது வரலும் இருக்கார் அப்படின்னாக்க 13/4/2026 வரும். அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாயும் புதனும் பொறுத்தளவுக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னாக்க ராசிக்கு 10ல் இருக்கிறாங்க. தொழிலில் மேன்மையாக இருக்கும். 10ல் ராகு இருக்கும்போது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதில் விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் எஸ்டாப்ளிஷ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க பங்குனி மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கும். இதை தவிர நம்ம எப்போதுமே பலன் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள். 1 சூரியன், 2 செவ்வாய், 3 சுக்கிரன், 4 புதன். இப்போ இந்த புதனும் சுக்கிரனும் இந்த பங்குனி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த புதனை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-5க்கு உண்டானவர். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய
ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் அதிபதி புதன். அவர் போய் 10ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய விசேஷம். என்ன 10ஆம் இடத்துல வந்து போய் அவர் நிற்கிறதன் காரணமாக பார்த்தலையானால் இந்த பேச்சினால் வந்து நல்ல ஒரு இலக்கை அடைபவர்கள், பேச்சின் மூலியமாக பொருளாதாரம் திரட்டக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, பாட்டு பாடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தத்தோடு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல ராகுனுடைய சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அது தவிர கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனை 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது குரு பகவான் புத்திர காரகனே வந்து புத்திரஸ்தான அதிபதியை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் நிச்சயமாக இருக்கக்கூடிய, சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதும் 27/3/2026 வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை செய்யக்கூடிய இடமே 12ஆம் இடம் தான். அதனால் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் அதனுடைய வேலைகளை நல்லபடியாக காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். எடுத்த காரியங்களில் நிச்சய வெற்றி உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களோடு ஆரம்பிக்குது. 3 கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு, அதாவது அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு அவரே தனகாரகன், தனஸ்தானத்தில் போய் உட்காந்து தனஸ்தான அதிபதியையும் பார்க்கறதுனால எந்த ஒரு காலகட்டத்திலையும் பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது. எல்லா பக்கத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர், அவரும் போய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றார். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர்னு வந்து பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணுன்ற பிளான் எல்லாம் வரும். நல்ல ஒரு ஏதாவது இடம் வாங்கிறதுக்கு இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அது கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துலேயே போய் 4ஆம் அதிபதியும் இருக்கார். செவ்வாயும் வந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் தொழிலில் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா, அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரத்தை வந்து வேதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய விஷயங்களை எடுக்காமல் செய்வது நல்லது. சரி, இந்த சந்திராஷ்டம காலம் எப்போ வருது? இந்த மாதத்தில் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய தசாபுக்திக்கு நல்லபடியாக இருக்கும்ன்றதை ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்கய்யா. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்றது 8/4/2026, 9/4/2026 மற்றும் 10/4/2026. இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறத தவிர்ப்பது சிறந்தது. சரி, இதை தவிர இந்த ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமன், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியதையும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் அரங்கநாத பெருமாளை வணங்கணும்.
அரங்கநாத பெருமானை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பங்குனி மாதத்தில் போயிட்டு வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி மாதம்ன்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாதமாக இருக்குமா? வெற்றியை கொடுக்கும் மாதமாக இருக்கும். இருந்தாலும் கன்க்ளூஷனாக இந்த மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் அப்படின்றத கன்க்ளூஷனாக சொல்லுவார் நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க. ஐயா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழும். அது தவிர பார்த்தீங்களேனால் குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய, செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கலைத்துறையில் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த மாதத்தில் வந்து 10ஆம் இடம் மிகவும் வலுப்பெற்று போயிருக்கு. 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பொருளாதாரம் வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் 4 கிரகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது சனி, சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் அதாவது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 6/4/2026 மேலே 4 கிரகங்கள். இது எல்லாமே நீச்ச பங்கம் மாறுது. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நீச்சமாய் போகிறார். சனி சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சுக்கிரனும் ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். அதாவது இவ்வளோ நாளாக விலை போகாத லேண்ட் எல்லாமே வந்து அதிகமான விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், விற்கிறதுனா அதிகமாக விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். 95 விழுக்காடுகள் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.